நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தலைவரோட ரசிகர்களாகிய நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துக்கே தலைவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தெரியும். அதாவது தலைவர் நட்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பற்றி சமீபத்தில் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசியிருந்தாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நீண்டகால நெருங்கிய நண்பர் ராஜ் பகதூர் அவர் தலைவர் அந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டராக வேலை செய்யும்போது அவர் டிரைவராக வேலை செஞ்சுருக்காரு. அப்போது அவர் தான் தலைவருக்கு பணம் கொடுத்து நீ சென்னைக்கு போ, கண்டிப்பாக நீ ஒரு பெரிய நடிகனாக வருவ அப்படின்னு ஊக்கப்படுத்தியிருக்காரு. இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியவுடன் அந்த விருதை சமர்ப்பிக்கிறது தன்னுடைய நண்பனுக்காக சமர்ப்பிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுவும் பழைய தனக்கு உதவிய அந்த நண்பனை இன்றளவும் மறக்காமல் அவருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போனவுடன் பழைய நட்பை தூக்கி போடுறவங்களுக்கு மத்தியில் பழைய நண்பனை இன்று வரையும் மதித்து அவ்வளோ பெரிய ஒரு உயரிய விருது வாங்கும்போது அந்த நண்பனுக்காக அதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல, அதுதான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இதை தான் அந்த பட்டிமன்ற பேச்சாளரும் பேசியிருந்தாங்க. ராஜ் பகதூருக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன். அவன் தான் எனக்கு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தான், உனக்கு நடிக்க வரும், நீ போய் நடி என்று சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். ஆனாலும் பழைய நட்பை மறக்காத ஒரு குணம் தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்தில் வைத்திருக்கிறதோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.